வணக்கம். இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம மக்களாகிய நம்ம தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம். அவங்க பேசுகிற அனைத்து விஷயங்களும் பேசுறதுக்கான அனைத்து உரிமைகளும் அவங்களுக்கு அங்கே இருக்குது. அது மறுக்கப்படாத ஒரு உண்மை. ஆனால் ஒருத்தர் பேசும்போது நம்ம இப்போ வந்து லைவாக நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வந்து குறுக்கிட்டு அவங்க பேச விடாமல் தடுக்கிறது, கத்துறது, அமளியில் நம்ம சட்டமன்றத்தை ஒரு வேற லெவலில் கொண்டு போகிறாங்கல்ல. அந்த மக்கள் நேரடியாக பார்க்கும்போது அவங்க மேலே இருக்க ஒரு நல்ல ஒப்பீனியன்லாம் என்ன ஆகும்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு. ரெண்டாவது விஷயம், ஒருத்தர் பேசணும்னா டைம் கொடுங்க. அழகாக சட்டமன்ற பேரவைத் தலைவர் ரொம்ப அழகாக வந்து வழி நடத்துகிறாரு. எல்லா எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி ஈக்குவலாக வந்து சரிசமமாக வழி நடத்துகிறாரு. அப்புறம் ஒரு அழகான ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். ஆனால் பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறோம், பேசுறதுக்கு டைம் கொடுக்காம இந்த சின்ன கிளாஸ் ரூமில் பிள்ளைங்க நடத்துவாங்களே அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை தவிர்த்தா இன்னும் நம்ம சட்டமன்றம் வந்து பெரிய லெவலில், ஏன்னா தமிழக சட்டமன்றத்துக்குன்னு பெரிய பேர் இருக்குங்க இந்தியா லெவலில். அது இதனால் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்ப்போங்க. தேங்க்யூ.